ஓம் சாய்ராம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் பாபாவை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்மூத்தி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வெயிட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி வெயிட் லாஸ்க்குரிய ஸ்மூத்திஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 6 நாளைக்கு 6 வகையான ஸ்மூத்தி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்மூத்தி அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணக்கூடியது. இதுக்கு முக்கியமாக நமக்கு ஃப்ரூட்ஸ் தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மில்க் தேவை. மில்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான்ட் பேஸ்டு மில்க் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக நீங்கள் கோகோனட்டில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பால் சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் பால் எடுத்துக்கலாம், கோகோனட் மில்க் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் பாதாமில் ரெடி பண்ணக்கூடிய பாதாம் மில்க் எடுத்துக்கலாம். அல்லது இது ரெண்டுமே உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிம்டு மில்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது லோ ஃபேட் மில்க் வந்து நமக்கு கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர நமக்கு முக்கியமாக வந்து தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான். ஸோ என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் இதை வந்து நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஸோ மில்க் ஆட் பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, இந்த சீட்ஸ் அண்டு ட்ரை மட்டும் ஆட் பண்ணாலும் இந்த ஸ்மூத்தி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா இந்த சீட்ஸ் அண்ட் நட்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நல்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது. வாங்க நம்ம ஸ்மூத்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 விதமான ஸ்மூத்தி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ராகன் ஃப்ரூட் பனானா ஸ்மூத்தி. இதுக்கு நமக்கு தேவை ஒரு ட்ராகன் ஃப்ரூட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனானா ஒன்று தேவை. இந்த பனானா அதாவது இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நாட்டு பழமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஹைப்ரிட் பழம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுதான் கிடைக்கும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் ட்ராகன் ஃப்ரூட்டோட பனானா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு ஸ்டமக் ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துக்கிட்டு கூடவே 1 கப் அளவு கோகோனட் மில்க்கும் ஹனி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியாக 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி எடுத்துக்கும்போது இந்த பனானா ட்ராகன் ஃப்ரூட் ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இதில் இருக்குது. நம்ம அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். அடுத்த ஸ்மூத்தி என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பனானா கிரவுண்ட்நட் ஸ்மூத்தி. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னடா கிரவுண்ட்நட் போட்டு பண்ணுறோம் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் நிலக்கடலை வாங்கி நைட்டே நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒன்று தான் இதில் ஒர்க்கு. நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கலாம், அல்லது 6 to 7 hours கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு டைமோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கையளவு, அதாவது உள்ளங்கை அளவு உங்கள் கையில் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் கடலை எடுத்துக்கங்க. ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஆப்பிள் எடுத்துங்க. ஆப்பிள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பழங்கள் இதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 அல்லது 5 முந்திரி, டேட்ஸ் 2 அல்லது 3 எடுத்துக்கங்க. தேங்காய் துண்டுகள் வந்து 2 அல்லது 3 எடுத்துக்கங்க. இப்போ இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மில்க் தேவை அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை, இது மட்டுமே நமக்கு போதுமானது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹனி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். அந்த வாட்டர் அளவு பார்த்திங்கன்னா 75-100 மில்லி நம்ம ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவு தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு திருப்பவும் மீதி இருக்கக்கூடிய அந்த தண்ணியை கலந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு சுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அந்த ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த பனானா கிரவுண்ட்நட் ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா நல்லா பசி தாங்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஆக்டிவாக உடம்பை வந்து வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. மேலே வந்து நீங்கள் ஆப்பிள் பீஸோ அல்லது டேட்ஸ் அல்லது 2 மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி. இது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓட்ஸ் பனானா ஸ்மூத்திக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோல்டு ஓட்ஸ் கிடச்சதுன்னா நல்லது. அதை வந்து நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆயிரும் ஊற வச்சதுக்கப்புறம். இப்போ இதோட வந்து நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பனானாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு பழமாக யூஸ் பண்ணுறது நல்லது. நான் வந்து ஹில்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பழம் யூஸ் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் அது மாதிரி பாருங்கள், நல்லது. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் நான் வந்து சேர்க்குறேன். கூடவே வந்து பாதாமும் முந்திரி பருப்பும் 5 அந்த எண்ணிக்கையில் வந்து நான் சேர்க்குறேன். இப்போ இதையும் இதோடையே போட்டுட்டு டேட்ஸ் வந்து 2 அல்லது 3 நம்ம சேர்த்திக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ஓட்ஸை எடுத்துக்கிறதுனால அன்றைக்கி பூராமே நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும். அதே நேரம் ஃபைபர் கண்டென்ட் அதிகம், நல்ல ஒரு டைஜஸ்டிவாக இது ஒர்க் பண்ணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம
ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து மெலன் சீட்ஸ் ஆர் சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க முடியும். நான் ட்ராகன் ஃப்ரூட்டும் பம்கின் சீட்ஸும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பனானா, ஆப்பிள், மற்ற சீட்ஸ் ஆட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிசி ஸ்மூத்தி. ரொம்ப இது சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவை நமக்கு ஒரு கேரட், ஒரு ஆப்பிள், 2 பனானா எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆப்ஷனலாக வந்து நீங்கள் குக்கும்பர் சேர்க்கலாம் அல்லது கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம சீட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக எடுத்துக்கலாம். கோகனட் மில்க் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோகனட் மில்க் அல்லது நீங்கள் பாதாம் மில்க் எடுத்துக்கலாம் அல்லது ஸ்கிம்டு மில்க் கிடைச்சிது அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். முதல்ல கட் பண்ண கேரட்டை வந்து எடுத்துக்கங்க. இந்த எந்த ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்மூத்திக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லா நீங்கள் 2 அல்லது 3 தடவை நல்லா வந்து அதை தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கின்னை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் தப்பு இல்லை. ஏன்னா அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து விட்டமின்ஸ், ஃபைபர்ஸ் வந்து குறையும். இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் நல்லா கழுவிக்கிங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த கட் பண்ண கேரட், ஆப்பிள், பனானா இதெல்லாமே எடுத்துக்கலாம். கூடவே கோகனட் மில்க்கும் 2 தடவையாக சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பவும் மீதி கோகனட் மில்கை சேர்த்து இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஏபிசி ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால் ஏதாவது ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து டேட்ஸு சேர்க்குறேன். 2 அல்லது 3 டேட்ஸை வந்து நம்ம சின்ன பீசஸாக இது மாதிரி நம்ம இதில் சேர்த்திக்கலாம் கட் பண்ணிவிட்டு. கூடவே வந்து நம்ம சீட்ஸ் வந்து மேலே தூவி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பையா ஓட்ஸ் ஸ்மூத்தி. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வெயிட் லாஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மூத்தி. இதுக்கு நமக்கு தேவை, நான் அரை பப்பையா எடுத்திருக்கேன், 3 டேட்ஸு, மிக்ஸ்டாக அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரோல்டு ஓட்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது மில்க்குக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஓட்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது பனானா கூட நம்ம இது கூட எடுத்துக்கலாம். ஓட்ஸு சேர்க்கறனால நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பனானாவும் அதே ஃபீலிங்ஸை நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த பப்பாளியை நான் கட் பண்ணிவிட்டு கூடவே டேட்ஸையும் வந்து நான் சேர்த்திக்கிறேன் மிக்ஸி ஜாரில். இந்த ஓட்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்சு கூட டைம் இருந்தால் சேர்த்திக்கலாம் அல்லது டைரெக்டாகவே இது மாதிரி சேர்த்திட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 50% வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. திருப்பவும் மீதி வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ சூப்பரான இந்த பப்பையா ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்மளோட டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கான்ஸ்டிபேஷனாக குறைக்கும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் சீட்ஸு தூவி நீங்கள் அழகாக வந்து சாப்பிட்டுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லான இந்த ஸ்மூத்தி உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. பப்பாயாவில் விட்டமின் ஏ, சி வந்து அதிகமாக இருக்கனால ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா ஆப்பிள் பனானா ஸ்மூத்தி. இந்த ஆப்பிள் பனானா ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். மற்ற ஸ்மூத்தி எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஒர்க் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு ஆப்பிள் தேவை, பனானா தேவை. ஃப்ரூட்ஸோட அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஸ்டமக் ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள் அல்லது 6 ஆப்பிள் கூட எடுத்துக்கலாம். பனானா 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே வந்து 5 பாதாம் அந்த சீட்ஸ் வந்து நான் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் ஒரு 2 கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓட்ஸ் சேர்க்குறனால நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் அப்படிங்கிறது இருக்கும், பனானாவும் இருக்கிறனால. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சுகரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். திருப்பவும் மீதி இருக்க தண்ணியும் நீங்கள் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அருமையான இந்த ஆப்பிள் பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாகவே நம்ம பண்ணிட முடியும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஹனி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 6 வகையான ஸ்மூத்திஸ் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா பசி தாங்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் அந்த டைமில் சாப்பிட்டு மதியம் நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது டயபெட்டிஸோ, பிபியோ அல்லது தைராய்டு இது மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்போ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரியான ரெசிபி எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்ஸ்.